கூட்டமானது இதுவரையில் கல்விக்கென்று நமது சமுதாயத்தில் வகுக்கப்படாத ஒரு கூட்டம். இன்று முதலாக நமது சமுதாயத்தில் எத்தனை கல்வியாளர்கள் இருக்கிறார்களா என்று இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யும் பொழுதுதான் எங்களுக்கே உணர்ந்தது. என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம் என்ற நமது சமூகத்திற்கான கல்விக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சியானது இன்னைக்கு நாம் நடத்த திட்டமிட்டுள்ளோம். பல்வேறு கட்ட முயற்சிகளுக்கு பின் இந்த கூட்டமானது இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். கல்வி மட்டும்தான் உன்னை உயர்த்த, வேற எதுவுமே இல்லை. கல்வி கற்றதுனாலதான் நான் இந்த இடத்துல இன்னும் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். கல்வி என்ன இங்க பேச வச்சிருக்கு. சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, படிக்காம வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு படித்ததனால் வாழ்வு பெற்றோர் 1000 உண்டு, இங்கே படிக்காத மேதைகளும் 1000 உண்டு அப்படின்னு ஒரு பழைய பாட்டு. அது அந்த காலத்துல உள்ள பாட்டு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. படிச்சாதான் வாழ்க்கை. நீ எங்க போனாலும் சரி, துபாய்க்கு போனாலும் சரி, சவுதிக்கு போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் என்ன, படித்தவனுக்கு ஒரு சம்பளம் இருக்கு, படிக்காதவனுக்கு ஒரு சம்பளம் இருக்கு. படித்தா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். சூழ்நிலை தக்கபடி தமிழ்நாடு பட்டதாரி பேரவை ஒருங்கிணைத்து நமது சமுதாய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரையை, வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியை வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற எனது சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புரிஞ்சு நம்ம படித்தோம் அப்படிங்கிறனா அரை மணி நேரத்தில் அதை படிச்சு முடிச்சிடலாம். ஏன்னா அதுதான் வந்து ஒவ்வொரு லைனையும் நம்ம புரிஞ்சு தான் படிக்கணும். ஒரு லைன் புரியலையா, அது புரியுற வரைக்கும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம், இல்லை டீச்சர்ஸ்கிட்ட கேட்கலாம், யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் யாராவது இது முன்னாடி படித்தவங்கள்ட்ட கேட்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கேட்டு படித்து பழக ஆரம்பிங்க. 11th நீங்கள் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? நீட் கோச்சிங் வந்து நம்ம வந்து 12th முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நமக்கு வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஏன்னா இப்போதைக்கு அந்த அளவுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்குது. ஒரு தடவை தான் 12th எழுத முடியும். அடுத்த செகண்ட் அட்டம்ப்ட்லாம் 12th எழுத முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கும். நாங்கள் வந்து டாக்டர் சீட் எடுத்தோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒரு MBBS ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 3 வருஷம் வந்து 12th படிச்சுட்டு தான் வர்றாங்க. 3 வருஷம் 12th படிச்சுட்டு தான் அடுத்து MBBSலேயே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து காம்படிஷன் ஹெவி ஆயிடுச்சு. 12th நீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மார்க் கம்மியானவங்க அடுத்து இன்னொரு வருஷம் ஃபுல்லாக நீட் கோச்சிங் தான் எடுக்கிறாங்க. அதுலேயும் கிடைக்கலையா, அடுத்து இன்னொரு வருஷம் படிக்கிறாங்க. அதுலேயும் கிடைக்கல, இன்னொரு வருஷம் 3 வருஷம் வரைக்கும் படிச்சுட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு வர்றதுனால ஃப்ரெஷ்ஷாக முடிக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சரி, அதனால இப்போ நீங்கள் டாக்டராகவும் விரும்புறீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் எழுதுங்க. அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை வச்சு இன்னும் 1 வருஷம் கூட நீங்கள் வந்து கோச்சிங் சென்டரில் சேர்ந்து நீங்கள் கோச்சிங் எடுக்கலாம். அந்த கோச்சிங் சென்டர் எதில் சேரணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அட்வைஸை யாராலும் என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அதோட அட்வைஸை நான் வந்து டாக்டர் யாரானாலும் நம்ம வந்து அதுக்குள்ள அட்வைஸை நம்ம கொடுப்போம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து கோச் இப்போ இந்த மேடையில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம சமுதாயத்தில் வந்து 12th வந்து நல்ல மதிப்பெண் எடுத்து நல்லா ஃபர்ஸ்ட் மார்க், நம்ம எல்லா சமுதாயத்தையும் முதல் மார்க் எடுக்கிறவங்க டாக்டராக விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா அவங்கள நான் நீட் கோச்சிங்கை சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எல்லா தரவுமே நான் பண்ணி முதல் மார்க் எடுக்கிற மாணவங்க அது வந்து நான் படிக்க வைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். யாராக இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்ன கோச்சிங்கில் படிக்கணும், ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு படிக்க வச்சு என்னென்ன புக்கு படிக்கணும் எல்லாமே நான் சொல்லி நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இதையுமே வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு தேவையோ உதவி தேவையோ அப்போதைக்கு கேளுங்க. நம்ம வாலண்டியர் பார்த்தோம் மாதிரி படித்தது BSc Agri, MSc Agri. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு காலேஜில் சேர்ந்ததுனால அவங்க ஏதாவது கிளினிக் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ போன ஜூனில் முடித்தேன். LLB முடிச்சுட்டேன். LLBயும் ஃபுல்லாக மெரிட்டில் மதுரை லா காலேஜில் சேர்ந்து காலேஜில் வந்து செகண்ட் ரேங்க் எடுத்தேன். அதாவது படிக்கிறதுக்கு வந்து வயசு ஒரு தடையே கிடையாது. இப்போ எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டாங்க சார். MBBS சார் நினச்சா கூட எழுதலாம், SLC முடிச்சா கூட நீங்கள் நினச்சாலே எழுதலாம், நீட் எழுதி வாங்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. அதனால இப்போ யாருமே வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் இந்த வருஷம் கிடைக்கல, நான் எப்படி ஒரு மனசை வந்து தளர்ந்து போகக்கூடாது. படிக்கணும், படிப்பு தான் உங்களுக்கு. இங்கேருந்து எனக்கு ஒரு ஆசை, கண்டிப்பாக
ஒரு சிவில் சர்வீஸ் கேண்டிடேட் உருவாகும். அது பார்ப்போம் யாருன்னு சொல்லி எப்படி குரூப்பில் வச்சுருப்போம். நான் அதை வந்து அவங்களுக்கு என்னென்ன மேக்ஸிமம் என்னால் ஒரு மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து கொண்டு போக முடியுமோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸரையும் ஜாயின் பண்ணலாம், இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸரையும் ஜாயின் பண்ணலாம், அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃபீஸரையும் ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபிஷரிஸ் காலேஜஸ் இருக்குது. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வெறும் 20 சீட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு காலேஜ். ஆனால் இப்போ 3-4 காலேஜ் ஆகிடுச்சு, ஒரு ப்ரைவேட் காலேஜும் வந்துருச்சு. ஒவ்வொரு பேட்ச்லேயும் கிட்டத்தட்ட 50-60 ஸ்டூடெண்ட்ஸு, 120 பேர், வருஷத்துக்கு 200 பேர் பாஸ் ஆகி வராங்க. அது போக சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஐசிஆர்ல நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிராக்டிஸ் வாட்டர் அக்வாகல்ச்சர், சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரி எஜுகேஷன் இருக்குது, சிப்ட் இருக்குது, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷிங் டெக்னாலஜி இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ். இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ்லாம் நீங்கள் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணலாம். நம்ம சொல்லிக்கிறது ஒன்று தான், கற்பில் ஒன்று சேர் புரட்சி செய். இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா அது கல்வியிலே நம்ம மேம்படாமல் எந்த ஒரு சாத்தியமும் இருக்கு. 2 லா முடிச்சு முதல் லா நான் படித்தேன். லா உதாரணத்துக்கு நான் ஒரு மீன குடும்பத்தை வந்து எங்கள் அப்பா வந்து சின்ன ஒரு 2 நிமிஷம் மட்டும் என்னோட இதை பற்றி சொன்னீங்க. ஏன்னா அப்பா வந்து ஒரு சாதாரண சின்ன கோட்டு இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. அதில் வந்து கணவாய்க்கு போவாங்க. கணவாய்க்கு தெரியுங்களா, இருக்கிற எண்ணங்கள் உள்ள வரும். அப்போதான் என்ன பண்ண முடியும், படிப்போட அருமை தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சமூகத்தில், அதாவது மீனவ சமுதாயத்தில் முக்கிய தனிகள் விடணும்ல அல்லது வெளியே வர முடியும். இதோட அருமை தெரியும். இப்போ இது நீங்கள் 10th 12th படித்தா கட்டாயமாக அதோட விழிப்புணர்வு தாண்டி ஏதாவது பண்ணணும், ஏதாவது படிக்கணும், ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. இது மிகப்பெரிய வெற்றி. இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அடுத்து என்ன பண்ண இதே வைராக்கியத்தோட நீங்கள் அதே விஷயம் மட்டும் சொன்னாங்க டாக்டர் சார் எல்லாருமே சொன்னாங்க. இதை ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ குழந்தைய வீட்டில் தூக்கிடப்படாது, அதுக்கான விஷயங்களை உணர்ந்து படிக்கணும். நமக்கு இன்ட்ரெஸ்டோட படிக்க நமக்கு ஆர்வம் வந்துகிட்டே இருக்கும். எந்த தொழிலாக இருக்கலாம், கடல் தொழிலே எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சார் சொன்ன மாதிரி நிறைய ஊர்பட்ட படிப்பு இருக்கு. நமக்கு வந்து நல்ல படிப்பு கொடுக்குறாங்க, நல்ல உடுத்த துணி கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. ரொம்ப ஈஸியா சில விஷயங்களை கடந்து போயிருங்க. அதுக்கு பின்னாடி உங்களுடைய பெற்றோர்களுடைய எவ்வளவு உழைப்பு இருக்கு, எப்பேற்பட்ட தியாகங்கள் இருக்குங்கிறத நீங்க யாருமே உணர்றது இல்லை. இப்ப இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நேற்று முடிவு பண்ணி இன்னைக்கு நடக்கிறது கிடையாது. நம்ம சமுதாயத்துக்கே முதலா வந்து கிட்டத்தட்ட நம்ம சமுதாயத்துக்கு எத்தனையோ தலைவர் சொன்ன மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடி தமிழ் குடி சொல்லுவாங்க. அதுலயே மூத்த குடி நம்முடைய நெய்தல் குடி தான். எங்க அப்பா அம்மா வந்து என்னைய வந்து ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஷப் இவங்க காலையெல்லாம் முடிச்சு எனக்கு ஒரே ஒரு சீட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க. என்னன்னா இடைநிலை ஆசிரியர் பயிற்சி, இந்த சீட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் நான் அங்கே இருந்து இங்கே வந்து எம்ஏபிஎட் முடிச்சு நான் வந்து சாதாரண ஒரு ஈராசிரியர் பணியில் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு மிடில் ஸ்கூலுக்கு போய் மிடில் ஸ்கூலில் இருந்து ப்ரொமோஷன் வாங்கி இன்னொரு மிடில் ஸ்கூலுக்கு போய் அங்கிருந்து எந்த ஸ்கூல் ஹைஸ்கூல் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைஸ்கூலுக்கு போயிட்டு அங்கிருந்து ஹைஸ்கூல் ஆன பிறகு வந்து என்ன பண்ணிருக்காங்க வீட்டோட ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்திருக்கிறேன். அதான் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஊர்ல மைய பகுதியில் இருக்கிற அந்த பகுதியில் நம்ம மக்களும் பசங்களும் படிக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஸ்கூல்ல வந்திருக்கேன். அந்த ஸ்கூல்ல வந்த பிறகுதான் நம்ம பெண்களுக்கு கேரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையும் வந்து ஆசிரியரா வந்து அந்த போஸ்ட் அது வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. 11th 12th எடுக்கக்கூடியது ஒரு ஆசிரியர், 9th 10th எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்.
கொடுத்தாங்க. அதை நான் எந்த விதத்திலும் நான் குறைபடுத்தி சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு சமுதாயம் முன்னேற்றம் அடைவதற்கென்று சில துறைகள் இருக்கிறது. அதை எனக்கு முன்னாடி பேசின ஒருத்தர் கூட சொன்னாங்க. அது என்ன துறைனா, டிஎன்பிசி குறுக்கு தேர்வு எழுதி அரசு துறை அதிகாரியா போகுது, விஓவா போகணும், ஆர்ஐயா போகணும், தாசில்தாரா போகணும், சப் கலெக்டரா போகணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளா போகணும். அப்படி போகக்கூடிய துறைகள் மூலமாக தான் நாம மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளின் மூலமாக இந்த சமுதாயம் வளரும். அடுத்து நம்முடைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக நாம் இருக்க முடியும். அப்படிப்பட்ட துறைகளை நீங்க வழக்கறிஞராகவே போலீஸா போகணும். எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி இந்த மாதிரி நீங்க தேர்வை எழுதி போலீஸுக்கு போகணும். ஏன்னா ஒரு காலத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய அப்பத்தா அம்மாச்சி எல்லாம் ஆண்களுக்கு அடிமையாக வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுப்பூர் பெண்களுக்கு படிப்பு இழப்பிலே அன்னைக்கு கேட்டு படிக்க விடாம பெண்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் படிக்க வந்திருக்காங்க. அது அந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, பெண்களை படிக்க வைத்தார்கள். படித்த பெண்களை காவல்துறை பணிகளை செய்து போலீஸ் ஆக்குறாங்க. போலீஸான பொம்பளைகளுக்கு கையில ஒரு லத்தியை கொடுத்தாங்க. தவறு செய்யக்கூடிய ஆம்பளைகளை இழுத்து போட்டு அந்த பொம்பளை போலீஸ் அடித்தாங்க பாருங்க. அதில் வந்ததுதான் மாற்றம். அதுலதான் இந்த ஆணாதிக்க சமூகத்தை அடித்து நொறுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனமாற்றம், ஒரு தைரியம் பெண்களுக்கு எங்க வந்துச்சு அப்படின்னா, பொம்பளை போலீஸ் ஆம்பளை அடிக்கும் போது தான் வந்துச்சு. அதை செய்தது இந்த கல்வி.